எல்லாருக்கும் பிடிச்ச ரசம் என் ஸ்டைலில் நான் எப்படி வைப்பேன்னு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க ரசம் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நான் கொரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். 3 தக்காளி சென்டர் பார்ட் நான் எப்போவுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். குட்டி சைஸ் புளி போதும், ஏன்னா தக்காளிலேயே புளிப்பு இருக்கும். கரைச்சி தக்காளியில் மிக்சியில் அரைச்சதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் நான் ஆட் பண்ணுவேன். லைட்டாக வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 மினிட் போதும். சிலர் வதக்க மாட்டாங்க, வதக்கி செஞ்சு பாருங்கள், இது வேறு விதமாக இருக்கும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் போட்டுக்கலாம். 3 பூண்டு பல் மட்டும் தட்டி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் பெருங்காயம் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஃப்ளேவரே மாறிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டை அது கொஞ்சம் கொதிநிலை வரும்போது போடணும். சிம்மில் வச்சு தான் எப்போவுமே ரசம் செய்யணும். ஸ்லோவில் குக் பண்ணும்போது தட்டி போட்ட பூண்டுடைய ஃப்ளேவர் அதில் மெதுவாக இறங்கும். அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம ரசத்துக்கு. நான் எப்போவுமே ஸ்டெம்மை விடவே மாட்டேன், அதில் தான் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். இப்போ ரசம் நுர பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் தான் நான் கருவேப்பிலை எப்போவுமே ஆட் பண்ணுவேன். ஏன்னா முன்னாடியே ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதோட அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.